ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சுவையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கேசரி செய்யலாம். கல்யாண வீட்டு கேசரி செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அன்னாசி பழ கேசரிக்கு ஒரு உலக்கு நம்ம ரவை எடுத்துருக்குறோம். இதுக்கு 2 உலக்கு ஜீனி எடுத்துக்கணும். இந்த அன்னாசி பழ கேசரிக்கு ஒரு உலக்கு நம்ம காப்படி ரவை எடுத்துருக்கோம். இதுக்கு 2 பங்கு ஜீனி எடுத்துக்கலாம். இந்த ரவையை எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிடணும். இதுதான் இதோட ரகசியம். இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிட்டோம்னா தண்ணி ஜாஸ்தி இழுக்காது. இந்த ரவையில் எண்ணெய் ஊற்றி இப்படி பெரட்டி வைக்கிறதுனால வரன்னு இருக்காது. கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையில் செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் கேசரி. நீங்கள் யார் எப்போ எந்த கேசரி செஞ்சாலும் இந்த ரவையை இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி பெரட்டி வச்சுருங்க. இந்த எண்ணெயிலே இந்த ரவை ஊறிடும். கேசரி நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். ரஃப்பாக இருக்காது. ஒவ்வொருத்தவங்க கேசரி பண்ணால் உப்புமா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு வயிற்றுக்குள்ளே ஓடிடும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கேசரி. இந்த எண்ணெயை ஊற்றி இப்படி கொஞ்சம் பெரட்டி வச்சுருங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆப்பிளையும் அன்னாசியும் அறுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 180 நெய் ஊற்றிக்கலாம். 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். லெமன் கலர் கேசரி பவுடர் எடுத்துருக்கோம். இதை போட்டுக்கலாம். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிச்சிருச்சு. பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் 50 கிராம் உடச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இதில் 1 உலக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம். அதில் 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 3 உலக்கு தண்ணிக்கு 2.25 உலக்கு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அதில் எடுத்து வச்ச லெமன் கேசரி கலரை கலக்கிக்கலாம். அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. எடுத்து வச்ச சீனியை போட்டுக்கலாம். 1க்கு 2 சீனி போடுறோம். போட்ட சீனி நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம எண்ணெயில் பெரட்டி வச்ச ரவையை இதில் போட்டுக்கலாம். அப்படியே கொட்டிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருங்க. அப்படியே கொட்டினா கட்டி பிடிச்சிடும். ரவையை போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். இப்போ அறுத்து வச்சு ஆப்பிளை போட்டுக்குவோம். ஆயிடுச்சு. பழம் அறுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். 2 பீஸ் அன்னாசி பழத்தை அப்படி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் ரவையை இந்த மாதிரி எண்ணெயில் பெரட்டி வச்சு நீங்கள் கேசரி கிண்டி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரகசியத்தை யாருமே இது வரைக்கும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எந்த ஆர்டருக்கும் எந்த வீட்டுக்கும் இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்கறது. நாங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா வாய்க்கு கேசரியில் அன்னாசி வரும், ஆப்பிள் வரும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். துட்டி ஃப்ரூட்டி போட போகிறோம். இதில் வெள்ளரி விதை போட போகிறோம். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் அன்னாசி கேசரி. இப்போ கேசரி ஆயிடுச்சு. நல்லா ரவை வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டோம்னா சூப்பராக செட் ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம வெள்ளரி விதையை போட்டுக்குவோம். டூட்டி ஃப்ரூட்டி பழம் 1 கை போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு எடுப்போம். இப்போ பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். வீட்டில் அதுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டா சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களே